Hello friends, வெல்கம் டு தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நீங்க பொதுவா ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரோஸ் வாட்டரை வச்சு நம்ம வேற வித்தியாசமான முறையில வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாவே இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க டெய்லியும் மேக்கப் போடுறவரா இருக்கும்போது பட்சத்துல நீங்க மேக்கப்லாம் போட்டு முடிச்ச பிறகு கடைசியா ரோஸ் வாட்டரை நீங்க உங்க முகத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது உங்க முகம் நாளடைவுல பளிச்சுன்னு இருக்குங்க மேக்கப் போட்டு முடிச்ச பிறகு. அது மட்டும் இல்லாம காலையில உங்க முகத்துல ரோஸ் வாட்டர் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்க முகத்தை ஈரப்பதத்துடன் வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் உங்க சருமத்தை பொலிவுடையும் வைத்துக் கொள்ள உதவுதுங்க. அடுத்தது ரோஸ் வாட்டரையும் கிளிசரையும் ரெண்டையும் சம அளவு எடுத்துட்டு ஒரு காட்டன் பஞ்சில நினைச்சு அதை உங்க ஸ்கேல்ப்ல படுற மாதிரி உங்க தலையில அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க உங்க தலைமுடியில. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு உங்க கூந்தலை அலசிட்டு வந்தீங்கன்னா உங்க கூந்தல் ரொம்பவே மென்மையா மாறுறது மட்டும் இல்லாம ரொம்ப பட்டு போல மினுமினுப்பு அடையுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஷாம்பு போட்டு உங்க கூந்தலை அலசிட்ட பிறகு ஒரு கப் அளவு ரோஸ் வாட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரோஸ் வாட்டரை மறுபடியும் உங்க தலையில அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அலசிட்டு வரும்போது சூப்பரான கண்டிஷனருங்க. இது நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு கண் எரிச்சல், கண் வறட்சியா இருக்குங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் சூப்பராகவே யூஸ் கொடுக்குங்க. ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சில் ரோஸ் வாட்டரை நல்லா நனைச்சிட்டு உங்க கண்கள்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டுங்க. உங்க இப்படி பண்ணிட்டு வரும்போது கண் எரிச்சல், கண் வறட்சி இது எல்லாத்தையுமே போக்கிடுங்க. அடுத்தது உங்க முகம் பிரகாசிக்க கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் உங்க ஃபேஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிட்டு காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டு முல்தானி மெட்டி நீங்க ஃபேஸ் பேக்கா போட்டு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க முகத்துல ஏற்படக்கூடிய பருக்கள், அதனால ஏற்படக்கூடிய வடுக்களும் சுத்தமா மறைஞ்சு போயிடுங்க. இந்த ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னா 2 துளி தேங்காய் எண்ணெய் இருக்குதுங்க. இது கூட கொஞ்சமா ரோஸ் வாட்டர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க மேக்கப் ரிமூவராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதை வெயில்லாம் போயிட்டு ஒரு சிலவங்களுக்கு முகம் கருமை அடைஞ்சு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரோஸ் வாட்டரை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கும் ரெடி பண்ணலாங்க. அது எப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் உங்க முகத்துல நீங்க அப்ளை பண்ணி காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் கொண்டு நீங்க உங்க முகத்தை கழுவும் போது நல்லாவே சூப்பரான ரிசல்ட் வந்துருங்க. கூடிய சீக்கிரம் நீங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரோஸ் வாட்டர் வச்சு விதவிதமா எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க. மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.